தியாகராஜ குமாரராஜா படத்தில் இப்படி ஒரு டயலாக் வரும், அதை ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் அந்த படத்தை பார்க்கவே இல்லையே. எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியலையே. இப்போ தியாகராஜன் குமாரராஜாங்கிறவர் இன்றைக்கி லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு இயக்குனரானா இல்லை. அவரு ஒரு ரொம்ப ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக படம் எடுக்கிற ஒருத்தர். அவர் ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி டைப்பில் படம் எடுக்கிற ஒருத்தர். அவருடைய படங்கள் பெரும்பான்மையான மக்களுக்கு போய் சேர்றதே கிடையாது. ஆனால் மிஸ்கின் மேடையில் பேசும்பொழுது ஒரு 300 கேமரா எடுக்குது. அதை 3 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு 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 தியேட்டருக்குள்ளே இருந்து நீங்கள் பேசுகிறது உலகம் முழுக்க போகுது. அப்போ உங்களுக்கு தான் கவனம் வேணும். தியாகராஜா குமாரராஜா மேடையில் நின்றுட்டு இப்படி ஒரு வார்த்தையை பேசுனா எல்லாருமே கேட்டிருப்போம். அப்போ இதையும் அதையும் ஒப்பிடுறாரு பாருங்க. அங்கேயே தெரிஞ்சு போச்சு இவருடைய மன்னிப்பு உண்மையானதோ நேர்மையானதோ இல்லைங்கிறது. ஆனாலும் அங்கே நான் இனிமேல் பேச மாட்டேங்கிற அளவுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு போகிறாரு. எப்போவுமே இதெல்லாம் நீடிக்காதுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா இந்த முறை பல முறை இதே மாதிரி இங்கே நடந்திருக்கு. பல முறை அவர் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கார்.